வணக்கம். மருதம்பேதாலேருந்து பேசுகிறோம். தாமரை கிழங்கு எடுக்கிற விதம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் நம்ம ஆள் வச்சு ஏரியில் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இதுலேருந்து தாமரை கிழங்கு வத்தல் வடகம் எப்படி ரெடி பண்ணுறோன்றதையும் நீங்கள் பாருங்கள். இப்படி தான் எடுப்பாங்க. தாமரை கிழங்கு வந்து ஏரியில் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் போய் எடுத்து இது பண்ணுவாங்க. இப்படி தான் நம்ம வந்து தாமரை கிழங்கு வந்து ஏரியிலேருந்து ஆள் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வத்தல் வடகம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், இந்த மாதிரி தான் வந்து வத்தல் வடகம் தாமரை கிழங்கு நம்ம லோட்டஸ் ஸ்டெம் இந்த மாதிரி தான் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி தாமரை கிழங்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இது மண்ணுக்குலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம், பாருங்கள், முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஏரி வற்றினதுக்கப்புறம் மண்ணுக்குலேருந்து ஆமாம் ஏரி வற்றி இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுலேருந்து கிழங்கு எடுக்கலாம். தண்ணி கிடைக்கல வந்து நம்ம கிழங்கு எடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் இப்படி தான் எடுப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்கள. ஆமாம், இந்த மாதிரி தண்ணி ஏரியில் வற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம கிழங்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வத்தல் வடகம் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், நம்ம வந்து எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஆல் இண்டியா ஹோல்சேல் வியாபாரி. நம்ம வந்து ஹோல்சேலாக நிறைய ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி எடுத்து இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், இப்போ இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இப்படி தான் மண்ணுக்குலேருந்து தாமரை கிழங்கு வந்து எங்கேனாச்சும் போயில ஒரு ஏரி குளத்தில் இந்த மாதிரிலாம் கிடந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் அதுக்கு அந்த தாமரைக்கு அடியில் மண்ணுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி தான் மண்ணுக்கு அடியில் 1 அடி 1.5 அடி ஆழத்தில் 2 அடி கூட இருக்கும். சில இடத்துல 4 அடியும் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து மண் வெட்டி வச்சு தான் வெட்டி எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளேருந்து நம்ம வெட்டி எடுத்து இதிலேருந்து தான் நம்ம தாமரை கிழங்கு வத்தல் தாமரை தண்டு வத்தல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இதுலேருந்து தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த மாதிரி தான் இப்போ எட்டணும். வெயில் நின்று ரொம்ப கஷ்டம்தான் எடுக்கிறது. இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்படி தான் எடுப்பாங்க. தாமரை கிழங்கு வந்து ஏரியிலேருந்து இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. நாம் வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிருதுன்னு நினைக்கிறோம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையாக உள்ள பொருள். எந்த வித நச்சுத்தன்மையும் இதில் இல்லை. நல்லா பாருங்கள். இது வந்து கம்மாயில் ஏரியில் விட்டு விவசாயம் பண்ணுறோம். தண்ணி மழை பெஞ்சு தண்ணி ரொம்பினோன்னே இது ஒன்லி மீனோட கழிவுகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இந்த தாமரை வளருது. வேறு இதில் வந்து எந்த வித உரமோ பூச்சி மருந்தோ நம்ம இது யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து இயற்கையாகவே மீனோட கழிவுகளை சாப்பிட்டுட்டு அந்த தாமரையில் இலை இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நாளானோடனே அந்த இலையெல்லாம் அணுங்கி அப்படியே தண்ணிக்கிலே போயிடும். அதில் வெறும் மீன் கழிவு இந்த இலைகளோட கழிவை வச்சு அது இந்த மாதிரி அதை சாப்பிட்டே இது வளர்ந்துக்கிறது. நம்ம வந்து இதில் எந்த வித கெமிக்கல் அந்த மாதிரி எதுவுமே உரமோ பூச்சி மருந்து எதுவுமே இது யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஃபுல் ஆர்கானிக். இதில் யூஸ் பண்ணுற மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே வந்து நாங்கள் ஆர்கானிக்காக தான் வாங்கி ஃபுல் ஆர்கானிக். இதில் வந்து நம்ம சென்னை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கறியெல்லாம் முடிஞ்சா இல்லையா? நிறைய பேர் முன்னெல்லாம் யாருக்குமே தெரியாமல் இருந்தது. சாப்பிட்ற அளவுக்கு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல
அதிகமான சேல்ஸ் போயிருக்கு. இப்போ இதை பற்றி ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இது யார் யார் சாப்பிடலாம் அப்படின்றது எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இது அட்டாக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக்கு 2 அட்டாக் வந்திருக்கு. எனக்கு ஒரு பேச சிலவங்களுக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும். சில பேர் அப்படியே நடந்து போயிட்டுருக்கையில் அப்படியே பார்த்தா ஒரு இலைக்கிற மாதிரி அப்படியே மூச்சு வாங்குவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் இதுலேருந்து ஓடு கிழங்கு நல்லா ஆமாம், இதிலேருந்து நம்ம வந்து எப்படின்னா எல்லா பொருளுமே நம்ம தாமரையிலேருந்தே ரெடி பண்ணிக்கலாம். தாமரை பூவில் வந்து டீ ரெடி பண்ணிக்கலாம். தாமரை என்ன பண்ணுறது தாமரை இந்த மாதிரி நம்ம தாமரையிலேருந்து கிழங்குலேருந்து வத்தலோடகம் அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து தாமரையிலேருந்து இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் தாமரை பூவிலேருந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பேக்கு பெண்கள் வந்து முகத்தில் போட்டு இது வாஷ் பண்ணுற மாதிரிலாம் ஃபேஸ் பேக்கு பெண்கள் கண்டி அழகு சாதன பொருட்கள் இதுலேருந்து தாமரை பூவிலேருந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். மழை என்ன பெய்யலை, பெஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. மண்ணுக்குலேருந்து கிழங்கு இருக்கும். இந்த மாதிரி தான் எடுப்போம். இயற்கையான பொருள். ஆதி காலத்தில் வந்து இதை தான் வந்து எங்கள் தாத்தா எல்லாம் சாப்பிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளை இருக்கிற இதை வந்து ஏரியில் கம்மாயில் போய் அதை வெட்டி அதை வந்து உப்பு போட்டு அவிச்சு தின்போம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்களுக்கு சின்ன பிள்ளைல தின்பண்டமே இதுதான். இதை வந்து இப்போ மக்கள் நாளடைவில் ரொம்ப பேர் மறந்துட்டாங்க. நிறையா பேருக்கே தெரியலை. இதில் தாமரைக்கு கீழே கிழங்கு இருக்குமா அப்படிலாம் ஒரு சிலவங்க கேட்பாங்க. இதை வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு இது. அதை வந்து நாளடைவில் நம்ம விட்டுட்டோம். இது வந்து இது சாப்பிட்றதே இப்போ இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இதை பற்றி என்னன்னே தெரியலை. இது தாமரை கிழங்கா அப்படின்னா தாமரையில் கிழங்கு இருக்குமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி உள்ள இதில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், இப்படி தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி வெயிலில் நின்று கண்ணச்சதை தொங்க உடம்புல உப்பு பூக்க வேர்த்து உப்பு பூக்க இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. இதுக்கு மிஷின்லாம் இன்னும் வரல. இதை நோண்டி எடுக்கிற அளவுக்குலாம் மிஷினு அந்தளவுக்கு இன்னும் கண்டுபிடிக்கலை. அப்படியே மிஷினை கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு இயந்திரத்தை கொண்டாந்து வச்சு நோண்டினாலும் ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க ஒத்துக்கிறதில்ல. கம்மாயை நோண்டி நாசம் பண்ணிவிடுவீங்க, நீங்கள் கையிலே நோண்டிக்கங்க அப்படின்றாங்க. அதனால் ஆள் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால அதிகமாக செலவும் ஆயிடுது. இப்படி தான் எடுத்துக்கிட்ருக்கோம். ஆமாம், இது வந்து அதிகமாக ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரி உள்ளவங்க எடுக்கலாம். ஆமாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம உடம்பை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. சிலவங்க ஏதோ வேலைக்கு போகிறோம். இது இல்லாமல் பாரம்பரிய உணவு முறை இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரியமாக நமக்கு முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டன் போட்டெல்லாம் சாப்பிட்டது. ஆமாம், இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து அது என்னென்னே தெரியாமல் உட்காந்துட்ருக்கோம். ஆமாம், இந்த மாதிரி தான் நம்ம இதுலேருந்து வத்தல் வடகம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம் ஆமாம், இதுதான் தாமரை தண்டு வத்தல். இதை வந்து கிழங்க வாஷ் பண்ணி மிஷினில் விட்டு ஸ்லேஸாக கட் பண்ணி